பொங்கச்சோருக்கு புளிய வரைக்குமே தெரியாத. நான் கேக்குறேன் என்னப்பா அதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். நீங்க அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் கேக்குறேன் அம்மா ராணி வணக்கம் சொல்ல தெரியுமா தெரியாதா? வணக்கம் சொல்றது எப்படி வணக்கம் சொல்லணும்? ஒரு தடவை தான் உனக்கு சொல்லுவேன், திருப்பி திருப்பி சொல்ல வைக்காத. அருளனே நீங்க வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் அப்பா மணி வாங்கிட்டு வாடிக்கிட்டு அண்ணே இங்க வாங்க. முதல்ல இங்க வாங்க. ஒரு ஒருத்தர் பேச முடியும், எல்லாத்தையும் ஒரு ஒருத்தர் பேச முடியும். இப்படி கோவக்கார பொம்பளையா குடும்பத்துக்காக போனவ போற விட்டுருங்க. அப்படி சொல்லாத. அண்ணனுக்கு ரொம்ப நாள் கழிச்சு பொண்ணு கிடைச்சிருக்கு. கிளி மாதிரி இருக்கா, குரங்கு மாதிரி ஒரு பொண்டாட்டிய தெரிய. நீ ஒரு மனுஷனானே? என்ன உன் பொண்டாட்டி அங்கே போய் படுத்து மாதிரி ஒரு பொண்டாட்டி இருக்கா, குரங்கு மாதிரி ஒரு பொண்டாட்டி இருக்கு. அப்படி இல்ல, அப்படி சொல்லாத. என்ன அப்படி சொல்லாத? அவ மாதிரி ஒரு பாசக்காரி பார்க்க முடியாது. ஆனா ஆம்பளை புத்தி அப்படித்தானே. அம்மா சும்மா இருக்க முடியாது. எப்படித்தான் அழகான பொண்டாட்டி இருந்தாலும் உன்னை தேடத்தான் செய்யும். அப்படி சொல்லாதா? நான் ஒண்ணு சொல்றேன். ஒரு பொண்டாட்டியை கட்டிட்டா பிரச்சனை இல்ல. இன்னைக்கு யாரை வேணாலும் கூட்டிக்கிட்டு இருக்கீங்க. நாளைக்கு உனக்கு முடியலன்னு வச்சுக்க, கட்டுனவதான் உனக்கு நல்லதை எடுத்து வாப்பா. வர்றவெல்லாம் பார்க்க மாட்டா. அப்ப இவ யாரு? ஆரம்பத்துல இருந்து இவதான் எங்க கட்டிக்கிற இருக்கா. இடையில வந்தா உடனே ரோசை வருது. கோச்சுட்டு போறேன் பேச மாட்டாங்களா? என்ன அவ்வளவு போக போறேன்? எங்க அண்ணன் வேண்டாம். என்னை நம்பி நீ பாட்டில என்னோட காவலுக்கு என்னமா எங்க அண்ணனுக்கு ஏற்கனவே அந்த பிள்ளை இருக்கு. எங்க அண்ணன் நீ கல்யாணம் பண்ணிக்கிறான். ஏன் கூடவே இரு. நல்ல மாப்பிள்ளையா பார்த்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிருக்கிறேன். இதே அழுத்தி சொல்றான். ஏன் கூடவா இருந்தா இப்ப எங்க அண்ணனை காதலிக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதே போல புதுசா வந்து இருங்கம்மா எலும்பி இந்த பாடிக்கு இந்த லேடி தேவை. செத்துருவேன். அப்படியெல்லாம் பார்த்தா பெரிய எத்தனை யானை யானை எத்தனை யானை சின்ன மூணு காலம் என்ன மாதிரி யானை ஓட்டுவேன். அத்தனை யானைவே ஓட்டுவேன். யானை பெருசுதான். சின்ன எறும்பு போனா யானை செத்து போயிரு தெரியுமா? நீங்களா பேசாதீங்க. இப்படி போனா போது பாவம். புதுசா நம்ம இடத்துக்கு வேலைக்கு வந்திருக்க பிள்ளையாச்சே, நல்ல மாப்பிள்ளையா கொண்டாடி இருக்க. போகாத நல்லது சொல்றேன். எங்க நாத்தனால பார்த்தா எனக்கு ஒரு சந்தோஷம். என்னங்க அப்படி சந்தோஷம்? என்ன சந்தோஷம் கேக்குறேன்? ஆனந்தம்னா ஆனந்தம்னா இன்பம். இன்பம்னா இன்பம்னா மகிழ்ச்சி. மகிழ்ச்சி என்றால் மகிழ்ச்சி என்றால் பூரிப்பு. பூரிப்பு என்றால் பூரிப்பு இல்ல. பூரிப்பு உண்டாகையில பிரிக்க வேண்டியதை பிரிச்சிருமா, சேர்க்க வேண்டியதை சேர்த்துருமா. எல்லாத்தையும் விட எல்லாத்தையும் சேர்த்த. சரி என்ன அப்படி மூணு பேர் நாலு அப்படியே தெரியுங்களா? என்ன விஷயம்? நம்ம எங்க போறோம் தெரியுமா? ஏமா எல்லாரும் பேசுறீங்க என்ன விஷயம்? நாங்க பூரா விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். என்ன விளையாட்டு? என்ன விளையாட்டு விளையாண்டு? என்னை மட்டும் விட்டுட்டு நீங்களா சேர்ந்து விளையாண்டுருக்கீங்க பாத்தீங்களா? என்ன விளையாட்டு விளையாண்டு சொல்லுங்க. என் கூட வாங்க நம்மளும் விளையாடுவோமா? என்ன விளையாட்டு சொல்லுங்க. நான் சேர்த்து நொண்டி விளையாடுவோமா? அப்பா அம்மா விளையாடுவோமா? இப்ப என்னது எல்லாரும் சரி. இவ வந்து அப்பா 10 வயசு 15 வயசுல விளையாடலாம். இப்ப விளையாடலாமா 18 19 வயசுல? இல்லையா? சரி இப்ப இதுல யாரு அம்மா யாரு அப்பா சொல்லுங்க. இவ வந்து அப்பா, நான் வந்து புள்ள. இந்த பிள்ளை என்ன பண்ண தெருல விட்டுருவோமா? இவ வந்து சின்ன பிள்ளை. சின்ன பிள்ளையா? சின்ன பிள்ளை. ஆமா ஒழுங்கா மரியாதை சொல்லு. அப்பான்னா மீசை இருக்கணும். இல்ல நான் அப்பாவா இருக்கேன், நான் போய் வீச வச்சுட்டு வந்துருவா? அப்படி எல்லாம் கிடையாது. நான் அப்பா நீ அம்மா. இதுக்கு 2 பேரும் பிள்ளை. இதுக்கு 2க்கு தொட்டி எதுல கட்டுவோம்? சிமெண்ட் மூடை 10 மூடை எடுத்து 10மா தொட்டி கட்டி தண்ணி ஊத்தி, தொட்டி நிறைய தண்ணி ஊத்தி கால்ல 2 கல்ல கட்டி தண்ணிக்குள்ள இறக்கி போட்டுருவோம். அப்படியே ட்ரெஸ் இல்லாம ஜாலியா குடிப்போம். கள்ளிப்பாலை வாங்கி கொடுப்போம். என்ன போகுது? சரி எல்லாரும் விளையாடலாம். முடிவு வச்சுல கும்மியில் விளையாடுவோமா? எப்படி இருக்கீங்க? மேல போடு. என்னடி காய போட்டு வந்திருக்கீங்க? நீங்க தான் மேல போடுறீங்க. போடுறீ போய் தண்ணி
முடி மேல போடுறதுல தோல்ல போடுறது. ஏய் அறிவு கட்டவளே இப்படி இல்லமா, இப்ப இடுப்புல சொருகி ஒரு தோல்ல போடணும் சுத்தி. சுத்தி போடு. தலையில ஒட்ட வீட்டுக்கு வந்த குந்து விளக்கு. ஆனா நீ பொண்ணு குடிக்கிற மாதிரி ரெண்டு வருது பாரு, அதான் சொல்லு. அப்படி சொல்லாத. இவங்க இவ்வளவு 2 பேர் வாழ்க்கையே அப்பா செத்துருவியா? ஆமா எப்பா தானே அவ இடுப்புல சொருமா முதல்ல. எங்கடி தலை வைக்கிற? வெக்கப்படுவாங்க. இதுவரை எந்த பொம்பளை பார்த்த அன்னைக்கு தொப்புலே இல்ல, வெக்கப்படுற பாரு. அன்னைக்கு வகுரே இல்ல, என்ன சொருகவே இல்ல. அதுக்குள்ள நீ ஐயா அண்ணே சொல்லி வைக்கிறே. அவர் எப்படின்னு வைக்குமா சொல்ல மாட்டாங்க. கட்டிக்க போறப்பதான் நீங்க இல்லம்மா நான் சொல்லணும் ஏற்றுக்க மாட்டான். அண்ணே நீங்க இல்லம்மா நான் சொன்ன அவனுக்கு சொல்லவே தெரியாது. ஏன் பொம்பளை கூட தானே நீ கல்யாணம் தான் படிக்க போறீங்க, கட்டி வேண்டாம். எவ்வளவு கூட சொல்லவே தெரியாதுப்பா. நீ ஏதோ தெரியா? அண்ணி நான் வேணா ஒன்னும் சொரு கட்டுமா? ஐயோ இவ்வளவுதாமா தெரிஞ்சு வைக்கல. திருப்பி சித்திரி போது போது நில்லு நில்லு, அப்படியே நிப்பாட்டு. ஏய் எங்க மாடு சுத்திட்டே இருக்கல, அப்படியே சுத்துற நிப்பாட சொல்றேன். எவ்வளவு நிக்கணும்? இப்படியே நிக்கணும். இப்ப நான் பாட்டு பண்ணனும், ஆடணும். என்ன நிக்கிட்டு பாதி உனக்கிட்ட வருது. ஆன்லைன்ல காட்டுறீங்களா? எனக்கு தேவையில்லை. ஆமா குறிஞ்சியிலே பூமலம்பே குலுங்குதடி தன்னாரே குருகுருத்த பன்னிரண்டு பறக்குதடி முன்னாலே குறிஞ்சியிலே நல்லா ஆட்டுற ஆட்டுறாங்க. என்ன ஆட்ட ஆளுக்கு வர்றா? முட்டாடி மாதிரி அவளை
டவுசரா ஒரே வரது பாம்பு. ஏமா அம்மா பறவை எல்லாம் விரட்ட போறேன். அம்மா பறவை நீங்க பறவை விரட்டுவீங்களா? அம்மா பறவை விரட்டுவதற்குள் அம்மாவை ஆட சொன்னார்கள் ரசிகர்கள். அடுத்தா ஆடலமா ஆடலமா ஆண்டவன் போற்றிடும் ஆண்டவன் போற்றிடும் மருளாலும் ஆண்டவன் போற்றிடும் ஆடியோட்டமிட்டு வந்து சேரும் ஊரறிய பேரெடுத்த உனக்காக சமதறிந்த பொம்பளை பிள்ளை இருக்க வெக்கமல்ல உங்களுக்கு? என்ன ஏமானம் ஏண்டா இப்படி ஆடுறது நீங்க? சரி சரி நீங்க அபிநயத்தோட வைங்க. கோடை கிட்டி மூலத்தோ கொட்டு மேல தேவி பெரிய குலத்தை மதுரதில்ல பொம்பளை பொண்ணு வந்து அவங்கள கெட்டி போய் விடாதான் நீ அவசரம் போய் விட வந்துட்ட. ஆனா ஓடிட்டாங்களா? என்ன குந்தாடி அண்ணி நான்
நான் தூக்குறேன் அப்புறம் இது தெரியாம